வெட்டிங் பண்ண வீடியோஸ் வந்து பாத்துருப்பாவா? சம்டைம் பாத்துருப்பா. ஆனா அவட கையில நார்மல் போன் இருக்கிறதுனால என்ன பார்த்தோன்னே இந்த ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாவா? நான் தாண்டு இல்ல உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க மாட்டான். பேட்டி பாய்ஸ் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோ வந்து என்ன வந்து சில விஷயங்கள்ல ஏமாத்திட்டு அவர் எப்படியானவர்ன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்க போறேன். போயிட்டு நான் சொல்றேன் அம்மா இதுதான் பிரச்சனை சொல்லி சொல்றேன். நீங்க என்ன தூரத்துல இருந்து வீடியோ பண்ணுங்க. நான் வந்து அப்ப நான் கேட்டுக்கிட்ட நின்று நான் அவருக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் எடுத்து கொடுத்தேன். நான் என்ன அந்த காசு கொடுக்குறாக்கள் வந்து எடுத்து கொடுத்தேன் நான். சரி இப்ப நான் வந்து நந்தினி அம்மா கிட்ட வந்துட்டேன். ஜோய் வந்து அங்க நிக்கிறேன். அம்மா அப்ப ஆரம்பத்துல அவருக்கு யூடியூப் செய்யறதுக்கு நான் தான் அவருக்கு உதவி செய்தது. அப்ப காசு இடத்துல எல்லாம் எடுத்து கொடுத்து நான் தான் உதவி செய்தேன். நான் பிறகு பார்த்தா இன்னொருத்தர வெட்டிங் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்னன்னு சொன்னா இப்ப நான் கால் பண்ணாலுமே ஒரு ஆன்சர் பண்றாரு இல்லை. இது என்ன மகள் ஒரு தடவை கொடுக்கும் ஜோட நம்பர் நான் லேசில கொடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா விருப்பம் இல்லை எனக்கு. என்னடா அவனும் பொடியன் தலைவலிகள். ஆனா அவர் செஞ்ச வேலை பிள்ளை தானே அம்மா? செஞ்ச வேலை பிள்ளை. ஆனா அப்படியா செய்யக்கூடியவனும் இல்லையா அந்த புள்ள? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த புள்ள அப்படியான ஒரு புள்ள இல்லையம்மனே. அப்புறம் வேண்டுமா எனக்கு கால் பிரச்சனை வந்து பாரு இவரை அனுப்பி போட்டுதான் நீவே எந்த புள்ள அப்படியான புள்ள இல்லைன்னு தான் இப்ப நான் கத்தி கொண்டிருக்கேன். உலகம் பூரா உலகம் சுற்றும்பாடு. அதனால அவர் போற இடத்துல எல்லாம் அம்மா மாதிரி இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, சிஸ்டர் அது இதுன்னு நிறைய பேர் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதால நம்ம அவரை பத்தி தப்பா இடப்போடையும் மேல தப்பு பண்ணவும் மாட்டேன். Hi, hello guys. Welcome back to Betty Boys. Yeah. Good evening. Good evening. வேற சொல்லுங்க டக்கந்து. Yeah, இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம்னு சொன்னா நந்தினி அம்மாவை பாக்குறதுக்கு. ரைட். நிறைய நாளைக்கு பிறகு போறீங்க? நிறைய நாளைக்கு பிறகு நான் போறேன். ஆனா நீங்க நந்தினி அம்மா நேர்ல பாத்துருக்கீங்களா? இல்ல நான் நேர்ல பார்க்கல, வீடியோஸ்ல பாத்திருக்கேன். அதாவது நம்ம வெட்டிங்குக்கு பிறகு நம்ம ஃபர்ஸ்டா போற வீடு இது என்ன? அதாவது வெட்டிங்கு பிறகு வந்து நாங்க செய்யற ஃபர்ஸ்ட் உதவி வீடியோ, ஹெல்பிங் வீடியோ, கிட்னி அந்த ஃபெயிலியருக்குரிய இது வந்து போய் செஞ்சினாங்க. அதுக்கு பிறகு வந்து செய்ய பிறகு உங்களோட நீங்க ஹெல்ப் பண்ற ஆக்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்ப போறது நந்தினி அம்மா. என்ன காரணம் சொன்னா நந்தினி அம்மாவுக்கு வந்து நாங்க வந்து ஒவ்வொரு மாசம் வந்து பீட்டர் நான் வந்து 10,000 காசு வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறேன் அந்த நந்தினி அம்மாவுக்குரிய பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி. போன மாசம் மாச உதவியா மாதாந்த உதவி என்ன தெரியாம இருக்கிறீங்க? இல்ல நான் அதை யோசிக்கல, அப்படி போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த வகையில போன மாசம் அனுப்பின பேமெண்ட் எங்களால குடுக்கலாம் விடணும்னு சொன்னா எங்களோட வெட்டிங் விஷயத்தினால நாங்க சரியான பிஸி ஆயிட்டோம். நான் டைமே கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் உங்களோட கடமையில நீங்க வந்து 100% பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கீங்க. சரி மாட்டி விடாத. அந்த பேமெண்ட்டையும் எடுத்துட்டு 2 காசு 10,000 20,000 காசு எடுத்துட்டு நாங்க இப்ப நந்தினி அம்மாவை போய் பார்க்க போறோம். நந்தினி அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லியே தெரியலேண்டா. அவங்களும் எனக்கு கால் பண்ணல, நானும் அவங்களுக்கு கால் பண்ணல. இந்த வீடியோ ஊடாகவே கால் பண்ணிட்டு போறோம். இப்ப அவ எப்படி இருப்பா? கோவமா இருப்பாவா சந்தோஷமா? இல்ல அவ வந்து என்னதான் கோவமா இருந்தாலும் சரி, என்னதான் சோகமா இருந்தாலும் சரி, என்ன கண்ட உடனே ஃபுல் ஹாப்பி ஆயிடுவா, ஃபுல் சந்தோஷமாயிடுவா. இல்ல இப்ப நீ வெட்டிங் கூப்பிடலன்னு சொல்லி ஏன் நம்ம கூப்பிடல நந்தினி அம்மாவை? தரும் அது வந்து எந்த பிரச்சனை இல்லை. நான் எந்த சைட்ல இருக்கிறாங்களோ கூப்பிடுறேன், நீங்க தான் உங்களோட சைட்ல இருக்கிறாங்களோ கூப்பிட்டு இருக்கேன். நான் அதை யோசிக்கவே இல்லடி. நான் போட்டு கொடுப்பேன். நந்தினியம்மா இந்த வீடியோ பாருங்க, மறந்துட்டேன். சரி 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 கூட கதைக்கு விருப்பம் இல்லை. யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன செய்வோம், என்ன பிளான் சாணி? அதாவது நார்மலா வந்து நம்ம போயிட்டு 20,000 காசை கொடுக்காம சரியா அவைக்கு ஏதாவது செய்வோம். இப்ப அவட கையில வந்து நார்மல் போன் தான் வந்து அவ வந்து யூஸ் பண்றா சரியா? இல்ல இப்ப நான் கேக்குறேன்னா அவ வந்து இப்ப நம்ம வெட்டிங் பண்ண வீடியோஸ் வந்து பாத்துருப்பாவா? சம்டைம் பாத்துருப்பா. ஆனா அவட கையில நார்மல் போன் இருக்கிறதுனால என்ன பார்த்தோன்னே இந்த ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாவா? நான் தாண்டு இல்ல உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க மாட்டாவா? அப்ப நான் இப்படி பண்றேங்க.
நான் வந்து ஒரு கேர்ள் கால் பண்ணி கதைக்கிற மாதிரி கதைக்கிறேன். ஓகே. கதைச்சிட்டு நீங்க கேர்ள் கைக்கிற மாதிரி, நீங்க நார்மலா கதைச்சால கேர்ள் கைக்கிற மாதிரி தானேடா பாரு. அது இல்ல, நான் வந்து ஒரு ரேண்டமான ஒரு கேர்ள் கால் பண்ணி கதைக்கிறேன். ஐ மீன் நீங்க வந்து என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க ஏமாத்திட்டு இன்னொருத்தரை வந்து வெட்டிங் பண்ணிட்டீங்க. யாரு? இப்ப நீங்க எப்படி என்ன சொன்னா, நீங்க எக்ஸ் அண்ட் ஒரு கேர்ளை வந்து லவ் பண்றீங்க. லவ் பண்ணிட்டு அவைக்கு ஃபுல் ஹோப் வந்து நீங்க குடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்க திடீர்னு என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஜட்ன்னு ஒருத்தரை வந்து நீங்க வெட்டிங் பண்ணிட்டீங்க. அதான் எந்த பேரை சொல்லி கேட்க போறீங்களா? நான் இப்ப சொல்ல போறேன் எப்படின்னா, அம்மா நான் வந்து பேட்டி பாய்ஸ் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்தேன். நான் இவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனாமா, அவர் வந்து என்ன வந்து சில விஷயங்கள்ல ஏமாத்திட்டு அவர் எப்படியானவர்ன்றதை வந்து நான் உங்கள்ட்ட வந்து கேட்க போறேன். இல்லாட்டி அதை நான் எப்படி வந்து சொல்ல, எனக்கு அதுல கொஞ்சம் ஐடியா தரீங்களா? அப்படியே கேளுங்க. அவர் அப்படி நல்ல மாமா, அவரே நம்ம என்ன ஏமாத்தணும். நீங்க வீட்டை இருக்கீங்களா, நான் உங்கள்ட்ட கொஞ்சம் வந்து கதைக்கணும்னு சொல்லி கேக்குறேன். பேட்டி பாய்ஸை பத்தி நான் உங்கள்ட்ட கொஞ்சம் வந்து கதைக்கணும், நான் உங்களோட வீட்டை வரவாமான்னு சொல்லி நான் கேக்குறேன். கேட்டுட்டு நான் அங்க போயிட்டு நான் சொல்றேன், அம்மா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றேன். நீங்க என்ன தூரத்துல இருந்து வீடியோ பண்ணுங்க. நான் வந்து அப்ப நான் கேட்டுக்கிட்ட நின்று உங்களை வந்து நான் அனுப்புவேன் தானே, உங்களை அனுப்பிட்டு போட்டு கேட்டுக்கிட்ட நின்று வீடியோ எடுக்கிறேன். நீங்க மைக்க போட்டுட்டு போங்க, உள்ளுக்குள்ள அவ என்ன ரியாக்ட் பண்றா, என்ன கதைக்கிறான்னு சொல்லி பாப்போம். சரியா? அப்படி கேட்டு பாப்போம். அவ பாப்போம். சில டைம்ல எனக்கு வந்து ஏசுறாவான்னு சொல்லி தெரியுது. அவன் கட்டும் கல்லும் தான் செஞ்சா இருக்காங்க வேலை சொன்னா மாட்டிடுவாங்க. எனக்கு இதுக்கு ஒழுங்கான அந்த வசனம் செட் பண்ணி தாங்களே. என்ன வசனம்? என்ன கதைக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் அவட்ட கால் பண்ணி என்ன சொல்ல, இதுல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் காரு. நீங்க சொல்லுங்க, இப்படி பேட்டி பாய்ஸ் அவர் வந்து லவ் பண்ண நான் அப்ப அந்த இதுலதான் உங்களை எல்லாம் எனக்கு தெரியுமே, நான் உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லிருக்கேன். நந்தினி அம்மான்னு சொல்லி அவருக்கு ஒரு அம்மா மாதிரியா நீங்கன்றதான் சொல்லிருக்கேன். அப்ப அந்த டைம் தான் நான் நம்பர்ல வந்து எடுத்துனேன். அப்ப இப்ப அவரு கொடுத்த ஆன்சர் பண்றது இருக்குல்ல, என்னையே மாத்திட்டு கல்யாணம் எதுவும் கட்டிட்டேரான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு யூடியூப்ல அவர வீடியோ ஒன்றும் வருது இல்ல, நீங்க பாத்தனீங்களா வீடியோ? யாரு அந்த புள்ள? அப்ப நான் என்ன ஏமாத்தி போட்டு அவர் இன்னொரு புள்ளைய கல்யாணம் கட்டிட்டு இது செஞ்சு சரியாம்மான்னு சொல்லி அப்படி கேளுங்க. அப்படி கேட்கவா? கேளுங்க. நான் உங்களோட வீடுல எனக்கு தெரியும், நான் உங்களோட வீட்டை தான் மாறணும்னு சொல்லி சொல்லுங்க. சரி சரியா? ஓகே. எப்படிங்க என்ன காட்டுங்க. சரியா? ஓகே அப்படி சொல்லுங்க. சரியா? அப்ப இதில் நீங்க ஸ்டாப் பண்றீங்களா? நான் கால் பண்ணவா? கால் பண்ணி ஹை போறீங்களா? அப்ப கொஞ்சம் வரணும். இந்த ரவுண்டை போட்டு வந்து தாண்டுவோம் ஃபர்ஸ்டா. சரியா? ரவுண்டை போட்டு தாண்டிட்டு ஓகே, அதுக்கு பிறகு இதான் புது ரவுண்ட் போட். எஸ், நிறைய பேருக்கு இதை காட்டியிருக்கேன் அந்த ரோட்டுலாம். இதுதான் புது ரவுண்ட் போட், இதான் நந்தினி அம்மாவோட வீடு என்று சொல்லி. ஸோ நீங்கள் அணிங்க, அவன் கோல் அணிங்க, நம்ம லவுட்டில் போட்டுக்காதீங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதில் நிப்பாட்டோம். லைன் பிஸி. வேற யாரோடையும் காய்ச்சி கொண்டுருக்காங்க தெரியல. லைன் பிஸி நம்பர் தெரியாதானே? ஓ மை காட், திரும்பி லைன் பிஸின்னு வருது. இல்ல, அவங்க யாரோ காய்க்கிறாங்கல்ல. ரிங் பண்ணி. ஓகே பாப்போம். என் வைஃப் கதைக்கிறான்னு சொல்லி பாப்போம். நீங்க நந்தினி அம்மாவா? அம்மா, நான் உங்களோட வீட்டை ஒருக்கா வரணும். ஏனென்று சொன்னால் இந்த பேட்டி பாய்ஸ் என்ற ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்தவரா? ரைட். என்னென்று சொன்னா அவரை பற்றி நான் கொஞ்சம் கதைக்கணும். அவர் கொஞ்சம் பிரச்சனையான வேலையில் கொஞ்சம் செய்துட்டார். இல்ல அம்மா, என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கு இப்ப அவர் வந்து இப்ப நாங்க வந்து அவருக்கு ஒரு ஸ்பான்சர் மாதிரி உதவிகள் செய்யறதுக்கு நான் அவருக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் எடுத்து கொடுத்தேன். நான் என்ன அந்த காசு கொடுக்குறாக்கள் வந்து எடுத்து கொடுத்தேன். ஆனா அவர் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் செய்த மாதிரி எனக்கு ஒரு கதை ஒன்று வந்துச்சுது. அப்ப அதான் அவர் உங்களோட விஷயத்துலயும் ஏதாவது பிரச்சனைகள் செய்தாரான்னு சொல்லி ஒருக்கா பாக்குறதுக்கு தான் உங்களோட வீட்டை ஒருக்கா வரவா? நான் இப்ப சரியா ஏர்ஃபோர்ஸ் அடியில நிக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீடியோல பார்த்தேன் உங்களோட வீட்டோட ரோடு எல்லாம் அவர் காட்டினவர் தானே. அப்ப அதை பார்த்துதான் நான் வந்தேன். நான் வரவா உங்களோட வீட்டை?
எங்க போக போறீங்க? நான் வந்து இங்க மட்டக்களப்பு தானம்மா. ஓ சரி வாரேனம்மா. சரி ஓகே ஓகே சரி அம்மா. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொன்னது வரணும், நான் கதைச்சது வரணும். உண்டாப்பா நான் என்னடி சொன்னா நீ என்னடி காசு கதைலாங்க ஐயா ஜிங் ஜிங் என்ன வேணடி பாக்கா நீ. சரி பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை வா போ. இல்ல நான் பிள்ளைய கழிச்சிருனா பிள்ளைய கதைக்கல சரியே தான் கழிச்சு நீ வாங்க இதை பிடிங்க போவோம் லேட்டாது. இல்ல தங்க எனக்கு டக்குன்னு வரலையா வாயில என்ன சொல்றேன். சரி பாப்போம் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க. ஐயோ கதைச்சது உண்டு வேற செய்தது வேற உண்டு. அப்படித்தான் அதுதான் ரியல். பிரச்சனை இல்லையா? இல்ல ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப வந்திருக்கு நினைக்கிறவங்க வந்து நீங்க ஏதோ காசை கழுவிடுத்துட்டீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அதாவது அசானியா அவட மைண்ட்ல அவ என்ன நினைச்சிருக்கிறா, அவ என்ன சொல்ல போறான்றதுதான் எங்களுக்கு தேவை. விளங்குதா? சொல்ற விலங்கு அவங்களுக்கு. அவட மனசுல உண்மையான பாசம் இருந்தா என்ன பத்தி என்னதான் சொன்னாலும் இல்லைன்னு சொல்லுவானே, அவன் செய்ய மாட்டான். அது ஏதோ அன்றைக்கு நம்ம அந்த ட்ரிங்கோ போனோம். ட்ரிங்கோ போக்குள்ள நம்ம ட்ரிங்கோ அம்மா இருக்கிற அவையே நாங்க இப்படித்தானே விரட்டுன்னு அவை இல்லைன்னுட்டாரு. ஆனா என்ன காரை கண்டா மதிச்சிருவா அப்படி. அப்ப நான் பிராங்க் பண்ணதுக்கு லாய்க்கு இல்லையோ? நீ பிராங்க் பண்ணுவா, வடியா தான் பிராங்க் பண்றா. நீ வடியா போயிட்டு கதை உள்ள போயிட்டு நான் வடியால ஒட்டி நின்று எடுக்க வீடியோ. இப்ப எங்கேயோ ரோட்ல நிக்கிறா வாமே சேர்த்து கூட போறதுக்கு. ஓ உண்மையா? இந்த இடம் பச்சை பசேல் கிரீனரி சூப்பரா இருக்கா. இவ்வளவு டிராபிக் நிக்கிறான் காட்டுங்க. இங்க இருந்து அதுல வந்து வன்வே இதுக்குள்ளால விட்டா அரெஸ்ட் பண்ணா பிடிக்க போறான். பைக் போகலாமோ? வன்வேன்னு சொல்லி போட் போட்டிருக்கா, இல்ல டிராபிக் நிக்கிறான், இந்த பைக் போகுது விட்டுட்டு இருக்காங்க. இல்ல அதாவது அது இல்ல, அந்த ரோட்ல வீடு இருந்தாலும் சுத்திதான் போகணும். அவ இல்ல போட் போட்டிருக்கே போக கூடாது தடன்னு சொல்லி. இது எப்படி இருக்கு? ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அது இங்க வாரீங்க? இல்ல வீடியோக்கு அப்படி தெரியுதோ. ஓகே நீ நம்ம அங்கால போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அம்மாவா? இந்த பெட்ஷீட்டை என்னது போத்திட்டு போற ஒரு அம்மா ஒரு அவையவ தெரியல கொஞ்சம் எனக்கு வரனா. ஆனா அவ இப்ப போறேன்னு சொன்னாவே. அது அவ போறேன்டாவே வேற எங்கேயோ. சரி இல்ல பால் பண்ண ரோட். நம்ம வந்துட்டோமா உங்களோட வீட்டு ஏரியாவுக்கு? ஓ பக்கத்துலனே வந்துட்டு. இதால தானே போறோம் நீங்க? இது எட்டாம் குறுக்கு கொஞ்சம் எனக்கு வரேன். இப்ப நான் எங்க தேடணும் உங்களுக்கு? பால் பண்ணி ரோடா? ஓ இதுக்குள்ளதான் அது பாருக்கு பாருக்கு முன்னுக்கு அந்த மில்க் பால் பண்ணி ரோடு. ஓகே அதான் சரி அவன்கிட்ட போவோம். என்ன செய்யறேன் இதுல நைஸா கொஞ்சம் காரை பார்க் பண்ணிட்டு போவோமா? முன்னுக்கு அந்த இடத்துல முன்னுக்கு பார்க் பண்ணி போட்டு நடந்து போறோம். நீ முன்னுக்கு எடுங்க நடந்து போறோம். அந்த தங்க நீங்க இந்த முன்னுக்கு இதுல பார்க் பண்ணு. இல்லையா? இல்ல பார்க் பண்றேன். உங்களோட மைக்க கொஞ்சம் ஒலிக்கணுமே. நான் ஒலிப்பேன் உடுப்புக்குள்ளே. ஏண்டா ஒலிச்சதானே யாவை கதைக்கிறேன். சரி நான் அதை ஒலிக்கிறேன். நான் மைக்க வந்து கையில வச்சுக்கொள்ளையா? கையில வச்சு கொண்டு எப்படி கதைப்பீங்க? அப்படி இருந்தா என்ன சரி வித்தியாசமா இருக்கு. இதை போட்டு இது செய்யுது. ஓகே இந்தாங்க என்ன மைக்கும் போடும். ரெண்டு மைக்கும் போடுங்க. அவைக்கு மைக் கொடுக்கல அப்படி உள்ளுக்குள்ள வச்சு நீங்க இதை வச்சுக்கொள்ளுங்க. இல்ல அவைக்கு மைக் கொடுக்கல ரெண்டையும் போடும். அவ எனக்கு தான் எடுக்கிறா.
ஹலோ அம்மா. ஹலோ. ஓ ஓமாம்மா, நான் தான் கால் பண்ணேன். நான் இந்த பக்கத்தில் வந்துட்டு வரேன் ஒரு 2 நிமிஷத்தில். சரி அம்மா, நான் இந்த வரேன். சரி வந்துட்டோம். மக்களே, இப்போ இந்த வைஃப் வந்து முன்னுக்கு போகிறா. மைக்கை வந்து உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு கதைச்சு போட்டு நீங்கள் எனக்கு ஒரு மிஸ் கால் ஏதோ சம்திங் பண்ணுங்க. சரியா, டக்குனு முடிச்சு போட்டு நான் இப்போ உள்ளுக்குள்ள வரேன். அதுக்கு ஒரு காசை கொடுப்போம். சரியா, பர்சன் எடுத்துட்டு வாங்க. ஓகே, எல்லாம் ஓகே, ஃபைன் தானே? சரி, ஆஃப் பண்ணோம். என்ன இல்லை, ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல போயிட்டா. இவ எவ்வளவு தூரம்? ஓ சரி சரி, அப்ப நான் போயிட்டு கைக்குவா. அவ்வளவு தூரம் நடக்கணுமா? அவ்வளவு தூரம் நடக்கணுமா? சரி, இப்ப நான் வந்து நந்தினி அம்மா கிட்ட வந்துட்டேன். ஜாய் வந்து அங்க நிக்கிறேன். அம்மா வரவா? எப்படி உண்மையாவா? என்னண்டா, இருங்கம்மா, அங்கே இருக்கு. இது என்னண்டாமா, இது இந்த பேட்டி பாய்ஸ் என்று சொல்லி இருக்கிறார் தானே? ஓ, ஜோய் இருக்கிறார் தானே? அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அவர் ஆரம்பத்தில் என்னையத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஓ, வேறொரு ஆளை கல்யாணம் முடிச்சிட்டார். அப்போ ஆரம்பத்தில் அவருக்கு யூடியூப் செய்கிறதுக்கு நான் தான் அவருக்கு உதவி செய்தது. அப்போ காசு இடத்துலலாம் எடுத்து கொடுத்து நான் தான் உதவி செய்தேன். நான் பிறகு பார்த்தா இன்னொருத்தரை வெட்டிங் பண்ணிட்டார். அப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், இப்போ நான் கால் பண்ணாலுமே ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. இல்லை, நீங்கள் உங்களோட நம்பர்லேருந்து ஒருக்கா கால் பண்ணி பார்க்கலாமா? உங்களோட நம்பர் இல்லையா அவரோட நம்பர்? எப்படியா நாள் அவர்? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாய் புள்ள மாதிரி தான் என்னோட நல்லா பேசுவார். அம்மான்ற வார்த்தைக்கு வார்த்தை இல்லை. ஒரு 3-4 மாதம் பெறாமல் இருந்தவர் போன வருஷம். பிறகு வந்தாங்க, வந்து 5000 ரூபாய் சாமான் வந்தாங்க. பிறகு போன மாதம் வந்து அதுக்கு முதல் மாதம் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இல்லை. நானும் பெருசாக ஒன்று இது செய்கிறதும் இல்லை. வந்த வருவாங்க, இல்லாட்டி இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அவரை எனக்குண்டா எனக்கு அந்த அவரை அவ்வளோ தூரம் நல்ல இந்த வீடு போடையில, அதாவது முன்ன கணக்கு போடையில நல்ல பயல் தான் இந்த 2 பயல்கள். படியன் 2 நல்ல படியன்கள். ஆனால் வேற மாதிரி ஒரு அப்செட்டாக இல்லையா? இப்போ இதுகளுக்குள்ள வேற பொம்பளைன்ற பிரச்சனை அப்படி எது மாதிரி வேற இல்லை. ஜோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவன் நடக்கல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜோ நல்ல பிள்ளை. எனக்கு என்னடா திடீரெண்டு அவர் ஒரு நல்லா காய்ச்சி கொண்டு திடீரெண்டு எல்லா நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஒன்றும் செய்யாமல் திடீரெண்டு கதைக்காம விட்டுட்டு திடீரெண்டு பார்த்தா வெட்டிங்ன்னு சொல்லி சொன்னாங்க. அவரை வெட்டிங் வீடியோவும் வந்து எனக்கு வந்து வரதில்லை. எனக்கு யூடியூப் என் ஃபோனில் யூடியூப்பில் அது அவரோட வீடியோஸும் வரதில்லை. அப்போ அவர் உங்களோட தானே நல்லா கதைக்கிறவர். அப்போ உங்களை வச்சு கதைக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நேற்று முந்தினாத்து வாங்கிட்டு வந்தேன் நான் நம்பர். வாங்கிட்டு வந்து போட்டேன். ஆனால் எனக்கு கோல் எடுக்க மனசு வரல. என்னோட பிள்ளைகள் கரைச்சல் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்களே, ஏன்டா நம்ம தொல்லை கொடுக்கன்ற மாதிரி. ஒருக்கா எடுத்து கேட்டு பாருங்கம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஏன் அவர் இடையில விட்ட வேற என்ன விளக்கம் அப்படின்னு. ஓ இல்லை வார்த்தை தான். இப்போ என்னோட ஏன் கதைக்காம விட்டுறன்றதும் எனக்கு தெரியாது. லைன் பிஸி. உங்களோட பேர்? என் பேர் அஷானியா. அப்படி செய்யக்கூடிய பொடி என்ன இல்லையம்மா, எனக்கு தெரியும். வெயில்ல மட்டி எடுத்து போட்டுட்டு வந்தோம்னா வெயில்ல தெரிஞ்சிடும். சரியான சரிங்க. அவரை நம்பர் இருக்கா சொல்றீங்களா? நான் எடுத்து பார்க்குறேன். இல்லாட்டி இது என்ன மகள் ஒரு தடவை கொடுக்கும். நான் ஜோட நம்பர் நான் லேசில் கொடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா
விருப்பம் இல்லை எனக்கு. என்னடா அவனும் பொடியன் தலைவலிகள். ஆனா அவர் செஞ்ச வேலை பிள்ளைதானே அம்மா. ஆனா செஞ்ச வேலை பிள்ளை. ஆனா அப்படியா செய்யக்கூடியவனும் இல்லையா அந்த புள்ள? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த புள்ள அப்படியான ஒரு புள்ள இல்லையம்மனே. எனக்கு நம்ப இல்லாம இருக்குது. இல்லம்மா வெடி நடந்தன்னு தெரியும். இப்போ ஒரு மாசத்துக்குள்ளதான் புள்ள என்று சொல்லியும் கதைச்சாங்க. ஆனா நான் பெரிய பொண்ணுள்ளோட அஜோட வீடியோ பாப்பாமன்னு சொல்லி பஸ் போட்டு எடுங்கன்னு சொன்னாலும் அது ஒன்றுமே வரல. ஆனா இடையில கேள்விப்பட்டேன் ஜோ கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்லியும் கேள்விப்பட்டேன். ஆனா என்ன திடீரென்று தான் அவர் கல்யாணம் எல்லாம் சொல்லி திடீரென்று தான் செஞ்சார். ஒருத்தருக்கும் பெருசா சொல்லல. திடீரென்று பார்த்தா கல்யாணம் முடிச்சுட்டாராமன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜோ அப்படியான ஆள் இல்லம்மா. தெரிஞ்ச அளவுக்கு ஜோ அப்படியான ஆள் இல்லை. இன்னும் நடந்திருக்கு. ஆனா ஜோ அப்படி கெட்டபடி இது மருந்து அதில் எதுவும் போட எனக்கு அப்படியும் டவுட்டா இருக்கு. வேற எதுவும் ஜோ கிறிஸ்டியன் இல்ல. ஜோக்கு மருந்து போட்டு பழிக்காது. ஜோ அப்படியான புள்ள இல்ல. நம்ப மாட்டேன் ஜோ. அப்ப என்னத்துக்கு உதவி செய்யறது? பாஞ்சுழுந்து உதவி செய்வான். நல்ல உதவி செஞ்சிருக்கான் நாட்டுக்குள்ள. இன்றைக்கு வரைக்கும் செய்யறான் புள்ள. அதான் கஷ்டப்படுத்துறல. இல்ல இப்ப என்ன மாதிரி இப்ப உங்கள்ட்ட காசு தந்துட்டு வாங்கிட்டு வேற அப்படி ஏதாவது செய்யறவரா இல்லாட்டி? அம்மா இல்ல தாய். முந்தி சாமான் தம்மாய் கொண்டு தந்தவர். இப்ப எனக்கு ஒரு நாள் கவலையா இருந்துச்சு. நான் சொன்ன என் பிள்ளைய கூட அனுப்பி நாளையில கடையில சாமான் வாங்கினது இல்லம்மானே. நீங்க 2 பேரும் மோட்டர் பைக் வெளியே திரிஞ்சு சாமான் கொண்டு வர்றது எனக்கு பார்க்க கவலையா இருக்கு. தங்க முடியும் அப்பயும் விடல. சாமான செமந்துதான் கொண்டு இதுல கொண்டு வச்சுட்டு போவாங்க. அப்புறம் வேண்டாமா எனக்கு கால் பிரச்சனை வந்து பாரு இவரை அனுப்பி போட்டுதான் நீவே எந்த புள்ள அப்படியான புள்ள இல்லைன்னு தான் இப்ப நான் கத்தி கொண்டிருங்க. அப்படியான புள்ள இல்லை. நான் இப்ப வரேன்னு சொன்னா எந்த புள்ள அப்படியான புள்ள இல்லை. நான் நம்ப மாட்டேன். என்ன பத்தி கூட சொன்னீங்களா? நான் சொல்ல மாட்டேன் ஜோ. எனக்கு அப்படியான புள்ள இல்லையே. நீங்க வேற பண்ணுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் உங்களோட வீடியோ கேட்டேன். இது செஞ்ச புள்ளட்ட சொன்ன எடுங்க சொல்லி பேர இல்லையா ஆளுகள் எனக்கு உங்களை மாதிரி நீங்க தான் அவரோட வைஃப். என்ன அம்மாவை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற தங்கண்டா நீ. என்ற செல்லமே இந்த உள்ள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். சொன்னேன் அவங்க அப்ப இவங்கிட்ட சொன்னேன் வந்து நந்தினி அம்மா இருக்கிறானே. இப்ப இவங்களை தெரியானே. அப்ப நான் இவட்ட சொன்னேன் நந்தினி அம்மா வந்து என்ன நீங்க என்னதான் போய் புள்ளையா சொன்னாலும் அவ இது சொல்லவே மாட்டா. ஓம் பண்ணவே மாட்டா. புள்ள எந்த பக்கம் தான் நிப்பான்னு சொல்லி. ஓகே அப்ப நம்ம வந்து இதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வந்து வைப்பேன். ஆனா இவங்க ஆரண்டும் தெரியா. நம்பர் கொடுக்க கூட நான் தயங்கிட்டேன். நம்பர் உங்களுக்கு நானா கோல் எடுத்தேன். நம்பரை சொல்ல சொன்ன நம்பர் சொல்லையும் இல்ல. ஜோட நம்பர் நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பமும் இல்ல மகள். அதையும் சொன்னேன். ஆனா ஜோ அப்படியான புள்ள இல்லம்மா. தங்கமான பொடியன்மனே அவனை நான் நம்ப மாட்டேன். நம்பவே மாட்டேன்னு ஒரே பிடிவாதத்துல. அதே எனக்கு தெரியா நீங்க என்ன காய்ச்சிட்டு இருக்கீங்க. என்ன எனக்கு எப்படி சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் விடுத்துட்டு இருப்போமே வாங்க. வேண்டாம்மா இந்த புள்ளைய வச்சு இந்த புள்ள. ஆனா தொக்க புள்ளண்டக்குள்ள நான் உண்மையா இட போட்டுத்தேன். என்னது? ஆனா ஒரு தெளிவான புள்ளண்டு சொல்லக்குள்ள நான் இட போட்டுத்தேன். ஆனா போட்டாலும் எனக்கு அந்த மைண்ட் ஆகல. இவதான் ஆளுண்டு இந்த 3 வேலை செய்யல. இது அசானி இந்த விடுத்துட்டு இருந்தது. வாங்க இங்க. ஓகே அந்த புள்ள ஆளுங்க நிதிரையில இருக்கார். அவருக்கு திரும்ப வருத்தம் வந்துச்சு. என்ன செலவழிக்கிற வேலையா கிடைக்கல. என்ன நடந்தது? அந்த வெட்டின இதால் அப்படியே திரும்ப பாதிக்கப்பட்டு திரும்ப ரொம்ப கஷ்டப்படுறான்றா. நான் என்னம்மா போன மாசம் கூட எனக்கு வரையலாம் போயிட்டு கல்யாண வேலை. பரவாயில்லடா தங்கம்பூர் அதையும் சொன்ன நான் கேட்டு பாருங்க. போன மாசம் வரலம்மனே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியும். அதையும் சொன்னேன். கல்யாண வேலைனால வரையலாம் போயிட்டு சரியா. ஆனா இருந்தாலும் அந்த பீட்டர் நான் வந்து உங்களுக்கு போன மாசம் காசு அனுப்புனவர். இந்த மாசம் காசு அனுப்பியிருக்கீங்க சரியா. அனுப்பிட்டு இது வரைக்கும் கேட்கலம்மா. கொண்டு கொடுத்தீங்களா இல்லை நீ ஒன்றுமே கேட்கல. நான் தான் எல்லா வேலையும் விட்டு போட்டு ஓடி வந்துடும். உங்களுக்கு வந்து கொண்டு தரணும். நீங்க என்ன செய்றீங்க? 2 மாசம்
நம்மளோட உதவி கிடைக்கலையே உங்களுக்கு? நேற்று முந்தினாத்து தான் உங்களோட போன் நம்பர் திரும்ப டைரியில இருந்து அடிச்சு எடுத்து கோல் போடுவோமா போடக்கூடாதாண்டி ஜோசன பிள்ளை அது என்ன போடுவோமா போடக்கூடாதா? அதாவதுமா நீங்க அந்த மண் சரி அங்கால பக்கம் நிறைய தூரம் போற நீங்க தானே. அப்ப சில நேரம் நீங்க அங்கால எடுபட்டு இருப்பீங்க, சில நேரம் மண்ணுக்குள்ள விழுந்துட்டு அந்த அந்த இதுகள்ல நீங்க நிப்பீங்க. கரைச்சப்படுத்த கூட இல்ல ஐயா. அப்படி ஒரு இதுக்காக அந்த போன் செஞ்சிட்டீங்க தானே இப்ப? ஓகே போன் செஞ்சாச்சு. இப்ப என்ன மாதிரி மட்டி என்ன மாதிரி அண்டைக்கு வந்து மட்டி வாங்க நானே மட்டி பிடிச்சேன் அண்டைக்கு. இன்றைக்கு எடுத்து போட்டு தம்பந்திரி இன்றைக்கு அவிக்கல. அவிக்கலையா? அப்படி சிப்பியோட இருக்கா? கோதோட வச்சு போட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வந்திருந்தா நாளைக்கு தந்திருப்பேன். இப்ப என்ன மாதிரி போகுது வாழ்க்கை? ஒரு மாதிரி ரோஸ்மேரி வெளிநாடாமனே? ரோஸ்மேரியோட அக்காவா? மலர் வெளிநாடு போயிட்டா என்ன 3 மாசத்துக்கு விசா டூர் சவுல போயிருப்பா, திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். அவங்க சரி வர மாட்டாங்க ஐயா. அன்றைக்கு ஏசுனா சரி பட் இப்போ உதவி கேட்டு போட்டிருந்தாங்க அவங்க. யார்ட்டு? அது ஒரு போய் ஒரு ஆள் அந்த அவை வீல் சேர்ல வச்சு போட்டிருந்ததானே? பாத்துனா நான் விட்டுட்டேன். அப்ப இடையில இன்னும் 2 பேர் நாங்க போட்டோம். பெட் பாய்ஸ் நிறைய உதவி செஞ்சு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து நல்ல உதவி செஞ்ச பெட் பாய்ஸ் இப்படி எல்லாம் செஞ்சது. ஆனா அக்கௌண்ட் நம்பர் கேட்டுக்கொண்டே இருக்காங்க தாங்க. ரோஸ்மேரி காசு போட்டு பாக்கலையா அந்த வீடியோல? என்ன மால் சொன்னா இல்ல எனக்கு கவலை தான். அந்த கோழி கூட எல்லாம் வித்தாச்சு. அவ்வளவுதான். கோழி கூட எல்லாம் கொடுத்தாச்சு. இது அவ்வளவு எனக்கிட்ட இருந்திருந்தா சத்தியமா நான் என்ன ஒரு வழி பண்ணிருப்பேன். அவ்வளவுக்கு முன்னே ஜோ வீட்டுல கதவுல இருந்து அவ்வளவு செஞ்சு சிமிதிபடு மெட்ரஸ் வாங்கி கட்டில் வாங்கி அது இது கரண்ட்டுகள் மயிர் இது எனக்கு சரியான மன வருத்தம். சாதாரணமா ஒரு குடும்பத்துக்கு வாழக்கூடிய மாதிரி அவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் ஒரு பொடி. இவரை பத்தி நீங்க வந்து தப்பா கேட்டா எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. நல்லா அறையல சவுட்ட புத்தி. அவட உங்களோட தடிப்புல அம்மா இருந்ததா அடிச்சிருப்பாவும். எந்த கடவுளே என்ற மகளே. கால் பண்ணி கதைக்கும் போது நீங்க என்ன யோசிச்சீங்க? இப்படி கால் வந்து அவ எடுத்தீங்களா? நான் இப்படி யோசிச்சேன். எந்த புள்ள என்ன பிரச்சனையா பட்டி பாயச பத்தி கதைக்கணும் நந்தினி அம்மா. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு வாரணுண்டு. என்ன பிள்ளைக்கு இன்னும் பிரச்சனையோ இல்லாட்டி போன நான் திரும்பி ஓடி ஏறுவேனா? அதை பத்தி என்ன சொல்லி வராவோ? சரி வாங்க வந்து நான் திரும்ப கால் கொடுக்குறேன். பிள்ளைய கொடுக்குறேன். நான் வீட்டுக்கு வந்தது வாங்கம்மா. என்ன உண்மையில எனக்கு அந்த கவலை உண்டு போனது மேலே பெரும் கவலையா போனது சத்தியமா. என்ன கவலை? அந்த பிள்ளைகள் வர அந்த மாதிரி என்று கேட்கக்குள்ள யோசிப்பேன் என்ன பிரச்சனையா. இப்படித்தானே சாணி. இப்ப நான் இவெல்லாம் வந்து பழகிறப்ப இந்த வீடியோன்றது வேற, அது வேற விஷயம். அதை தாண்டி நம்மட மனசு வந்து வேற ஒரு டைப்ல இருக்கேன். நான் புள்ளட்ட சொன்னேன் என் புள்ள மாதிரி மகன். ஆனா எனக்கு குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு என் புள்ள இல்ல. அப்படி ஒரு புள்ள. நன்றி அம்மா நன்றி. என்னண்டா இப்படி உங்களை மாதிரி சில பேர் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்ற இந்த சப்போர்ட்டா இருந்து அந்த உண்மையான பாசம் தாரனாலதான் எங்களுக்கு இன்னும் என்ன சாணி இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் செய்யணும்னு சொல்லி ஒரு மனசு வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காலத்துலம்மா அப்படியே மறந்து போயிடுறாங்கண்ணே. செஞ்ச நன்மையை மறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு நன்றி இல்லை ஒரு தேங்க்யூ இல்லை. ரோட்ல கண்டா கூட தலையை திருப்பிட்டு போற காலம்ண்ணே. அடுத்தது நிறைய பேர் பொய் சொல்லி இது செய்யறாங்க. அதெல்லாம் அன்னைக்கு குழம்பையா சரியான கவலையா இருக்கும். என்னடா ஏன்டா இப்படி செய்யறாங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு வெட்டிங் கேக்குங்க ஐயா. அம்மான்ற பாசம் இருந்திருந்த வெட்டிங் கேக் கொண்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் உண்டாவது செருப்ப கரடி அடிக்கிற மாதிரி வேணாம் தங்க. அவர் என்ன கேள் சொல்லுண்டு பாத்தீங்களா அம்மா. அம்மான்ற ஒரு பாசம் இருந்தது. அம்மாவுக்கு ஒரு துண்டு வெட்டிங் கேக் ஒரு 2-3 மாசத்துக்கு வச்சு கொள்ளலாமே. ஒரு துண்டு இல்ல நாங்களும் சாப்பிடலாமா? கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே போயிட்டேன். வீட்டு இல்ல கூட்டிட்டு போயிட்டேன். ஒரு கிழமையால வந்தது. ஒரு கிழமையால வந்து வரைக்கும் இங்க இருந்தாக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. கேக் இல்ல முடிஞ்சு. ஆனா ஜோ இன்னொரு சீன் நல்ல இது ஒன்று போயிடுச்சு படுத்த. முதல்ல என்னையே தான் நம்ம லவ் பண்ணுனது இவ சொன்ன லவ் பண்ணி போட்டோம்மா விட்டு தேரம்மா வேற ஒரு தேரோட நான் மேரேஜ் கேள்விப்பட்டம்மா. ஆனா ஒரு தொகை பிள்ளை ஒரு அளவான சைஸ் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜோ அப்படி செய்யக்கூடிய பொடியன்னு இல்ல. மாட்டானே அப்படியா? அது நான் அப்படி எடுத்து சொல்லிட்டேன்.
அப்படியான ஆள் இல்ல. கேட்டு பாருங்க உங்க வைப்ப வீட்டை தனியா கொண்டு வச்சுட்டு சரிங்க. நீங்க இதான் சான்ஸ் எடுத்து நல்லா காய்க்கிறீங்க. என்ன டைம் வந்து யாரும் வந்து இப்ப இவர் வந்து வேற தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னா நான் அதை நம்புவேன். இதே இது ஒரு பொம்பளை பிள்ளையோட பிரச்சனைனா கடைசி வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன். நானும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு வந்து 100% தெரியும் இங்க வந்து ஒரு பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லி இவருக்கு வராது. ஆனா இவர் வந்துமா உலகம் பூரா உலகம் சுற்றும்பாள். அதால அவர் போற இடத்துல எல்லாம் அம்மா மாதிரி இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, சிஸ்டர் அது இதுன்னு நிறைய பேர் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதால நம்ம அவரை பத்தி தப்பா இடப்போடையும் மேல தப்பு பண்ணையும் மாட்டேன். அது ரெண்டு தெரிஞ்சது. மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியால பழகிற கூட்டம் இல்ல. நம்ம மற்றபடி என்ன சமையல், என்ன சாப்பாடு, என்ன விளக்கம்? உண்மையை சொல்லட்டா, இரவு சமைச்ச சாப்பாடு தான். சோத்தை சூடாக்கி வச்சேன். காலையில கேரட் கறி இருந்தது, சூடாக்கி வச்சுட்டு போனேன். வந்து திறந்து பார்த்தா மானார் சாப்பிட்டு இல்லை, அதுக்கு ஒழுங்கான கறி இல்லை, சாப்பிட்டு இல்லை. ஆனந்த கேரட் வெள்ளை கறி வச்சேனா, சோறு சமைச்சேனா இரவும் தம்பி சாப்பிட்டு இல்லை. எனக்கிட்ட வசதி பத்தல இல்ல, துட்டு இல்ல, 5-6 நாள் மட்டியும் போகல. அப்ப ஜோதிக்கு போடி என்னால என்ன செஞ்சேன். இப்பயும் வந்து திறந்து பார்த்தேன், பிள்ளை இந்த அப்படியே படுத்த மாதிரியே தான் கிடக்கான். படி கிடக்கான்னு சாப்பாடு ஒண்ணும் இல்ல இல்ல. அது இல்ல அவனுக்கு. இப்ப எடுத்த கைக்கு இந்த கொஞ்சம் பட்டக்கடன்கள் புக் குடுத்து போட்டு அது குடுக்கத்தான் இப்ப போய் கொண்டிருந்தேன். இன்னொரு 1000 கொடுக்கணும், அது குடுக்கத்தான் போய் கொண்டிருந்தேன். அந்த கடன் காசு குடுக்கியா போனீங்க? ஏண்டா அத நம்பி வாங்குற ஒரு பொருள் தானே ஐயா. கோழி கடைக்கு கொண்டு கொடுத்துட்டேன். 1200 ரூபா கொடுத்து போட்டு அங்கால பாஸ் பண்ணனா அந்த 1000 கொடுக்க மாட்டேன். அப்பதான் புள்ளமாட கோல் வந்தது. ஆனா எனக்கு எனக்கு என்ன டவுட் வந்தது, ஏன்டா இந்த பொம்பளை புள்ள எப்படி கேக்குறேன். அது இவ வந்து எதிர்பார்த்துக்க மாட்டா சார். ஏன் தெரியுமா, இப்ப நான் வந்து வளமையா வாரன்னு சொன்னா பவித்திரனை கூட்டிட்டு வருவேன், இல்லாட்டி யாரா ஒரு போயை தான் கூட்டிட்டு வருவேன். அப்ப யாரும் பொடிகள் தான் கோலத்தையும் வைக்க கேம கேட்கிறேன். என்ன அது இது அப்படி கேம கிடைக்க மாறி கேம் ஆயிடுவாவு. இப்போ ஒரு கேர்ள் வயசு சொன்னா கொஞ்சம் அப்செட் யாரு இது ஏமாத்துற மாதிரி தானே சொன்னேன். நான் நிறைய உதவி செஞ்சிருக்கேனம்மா, அப்படி இப்படி ஏமாத்துற மாதிரி ஒரு கதையொண்ட போட்டா பாடி உனக்கு நல்லா தாரான்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னைக்கு இருக்கு சாம்பார் நான் நினைச்சது பாமா தாயே வெஜ்ஜி செய்யறேன் அப்படி அதை பார்த்தா ஐயோ கேட் நான் அதுக்கிட்ட அந்த மதுளுக்கிட்ட நீங்க ரெண்டு நல்ல ஹஸ்பண்ட் வைஃபா இல்ல சாரிக்கு அந்த முடியாலே டேலண்டா தான் இருக்கீங்க. நீங்களும் நல்ல மந்திரத்தை ஓதி அனுப்பிட்டீங்க. நந்தினியம்மா அந்த புள்ளைய போட்டு இப்ப கொஞ்ச நேரத்தால நான் அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடத்திட்டு பண்ணு எனக்கே தெரியும். ஊராக்கள கூப்பிட்டுருப்பீங்களோ? அந்த அளவுக்கு நந்தினியம்மா கிட்ட வரல. ஆனா புள்ள திரும்ப என்னட்ட இருப்பேன் பண்ணி 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 உங்களை புள்ளையா காய்ச்சிருந்தான். நம்ம ஆள் ஒளிமுங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க சாரி. என்னால ஏலா குட்டி இப்ப பலமையா நான் தான் உங்களுக்கு அந்த காசெல்லாம் வந்து தாரேன்னா ரசனியா போங்க. இந்த பாத்தீங்களா கல்லெல்லாம் உடைக்கிறியேடி. இல்ல அது உடைஞ்சுதான் இருக்கு. புள்ளட விலையில போடணும், அது உடைஞ்சுதான் நீங்க தாங்க. நான் இப்ப கேட்கிறேன் நீ அம்மாட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ். என்ன கேள்வி கேட்க போறா? அவ புலிசி போயிருக்கா. சொல்லுங்கம்மா. ஓமா நீங்க முதலாவது கேட்கறீங்க, வெடிக்கு சொல்ல வேண்டிய கேட்கணும். எனக்கு தெரியாது. இல்ல வேற கொஸ்டினா அது வெடிக்கு உங்களுக்கு என்ன வேண்டி தரணும்? அவர் என்ன அவட வெடிங்கா? இல்ல இல்ல உங்களோட வெடிங்க்கு அவருக்கு என்ன வாங்கி தரணும்? 64 போய் தையா நீ 60 கல்யாணமும் முடிக்கல. அவரை ஏற்கனவே போய் 32 வருஷம், அங்க 33 வருஷம். இனி எவனை வச்சு கட்டுற? என்னால என்ன உங்களுக்கு பிடிக்கும்? கேக் பிடிக்குமா அல்லது என்ன பிடிக்கும்? மகள் சந்தோஷத்துல எதை தந்தாலும் வாங்கு. அந்த பிடிக்கிறன்ற விஷயம் எனக்கிட்ட இல்ல. உங்களுக்கு எது கூட பிடிக்கும்? ஸ்வீட்ஸ் பிடிக்குமா இல்ல உரவு பிடிக்குமா?
உழைப்புல தான் எனக்கு செல்வடி ஆகுறது. நல்ல விருப்பம். ஏன்னா நான் அப்ப சேம் போல உங்களுக்கு அவருக்கு உழைப்பு தான் பிடிக்கும். அவருக்கு உழைப்பு கூட. அம்மாங்களுக்கு கோழிகரையில் ஆக்கி தந்து. ஓ பாத்துனேன். முட்டரிசி சோறோட சோறு அன்றைக்கு அப்செட் ஆகிட்டு எனக்கு. அப்பா நேற்று முந்தினா தான் தேரிசாகுள்ள எனக்கு ஜோ தண்ணி நினைப்பு வந்தது. இன்றைக்கு பூ போல வருது இந்த பிள்ளைகளுக்கு. அன்றைக்கு முட்டரிசோட சாப்பாடு கொடுத்தது. நீங்க என்ன கறி நல்லா சமைப்பீங்க? பழமையா எதுவும் சமைக்கணுமா? உங்களோட ஃபேவரட் இப்ப இது நான் நல்ல இந்த ஸ்பெஷல் டிஷ் என்ன உங்களோட இருக்கு? எனக்கு மீன் தான் ஸ்பெஷல் டிஷ். செகண்ட் சிக்கன். மீன்ல எந்த மீன்? கும்பலா, அது இது இந்த பலையா கிழவல்லா, அது மற்றது மாங்காய் கறி அம்பரல்லா கறி அதெல்லாம் நமக்கு நல்லா செய்யக்கூடிய பேஷன். அது கறியை ரெண்டாவது அந்த சிங்கள இடத்துல இருந்து அது கையில பழகிட்டு நல்லாவே. அந்த அம்புத்தியன்னு சொல்லுவாங்க. அம்புத்தியால தான் சொன்னோம் உங்களுக்கு. பலையா மீன் அது இது அம்புத்தியால். வாய் ஊறுவோம் நம்ம. இப்ப அம்புத்தியால் கூட வாய் ஊறிடும். உண்மையில ஜோ வாய் ஊறிடுவோம். அப்ப எந்த கறி நல்ல இப்ப நம்ம நார்மலா இப்ப எங்கட இங்க வந்து கூட வந்து இது குழம்பு கூட வச்சு சமைக்கிறோம். நம்ம கூட்டு சொல்லி கொஞ்சம் தடிப்பமா கூட்டு வைப்போம். அது அப்படி இல்லை. அம்புத்தியால் வத்தல் அது ஒரு 10-15 நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடும். அந்த மாதிரி இப்ப நம்ம இன்றைக்கு சமைச்ச மட்டும் வைங்களேன். அதை இன்றைக்கு நம்ம வேற என்ன மாத்தக்கூடாது, பின்னேரம் மாத்தணும். நல்ல ஆறி குளிர விட்டு பின்னேரம் மாத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு கணக்குக்கு நம்ம எடுத்து சாடையா சூடாக்கி மைக்ரோவேவ் இருக்குது. டக்குன்னு போட்டாச்சு ஒரு டிஷ்ல சூப்பரா இருக்கும். அவ உங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு வேண்டிட்டு வருவோமா மீன்? இங்க அரைக்கிறதுக்கு எல்லாம் இல்ல, நல்ல அரைக்கணும். பட்டு போல அந்த அம்மியில வச்சு புறக்கா ஊறது அவிய வச்சு அரைக்கணும். எப்படி எனக்கு ப்ராசஸ் சொல்லுங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? காஞ்ச வச்சுக்கோ, கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அதோட மேலே புறக்கா அவிச்சு எடுக்கணும். உப்பு மிளகு எல்லாம் நாளையும் வச்சு அரைச்சு நல்ல பெட்டிய களியை எடுத்துக்கணும். பால் மாதிரி எடுத்து நல்லா அந்த அம்மியை வென்றோம். அதை கழுவி அந்த தண்ணியிலேயே, அந்த கொஞ்சம் தண்ணியிலேயே தான் அதை அவிய வைக்கிறேன். நல்லா உப்பு புளியை பார்த்து அவிய வச்சு மீன் அதுக்குள்ளேயே வச்சு நல்லா சட்டிலே வச்சு பெரட்டி போட்டு முதல் நெருப்பு கொஞ்சம் ஹையா போடுறேன். கொஞ்சம் தணிச்சு விடுறோம். அப்புறம் அது அதில் பாட்டுக்கு பெந்து சும்மா கச்ச கச்ச கச்சு அதுக்குதான் நெருப்பு அழுக்கிறேன். அந்த வெக்கையில தான் அது அவிகிறது. நல்லா சூப்பரா இருக்கு. எனக்கு வாய் உருது போய் சொல்ல தேவையில்லை. அது சரி. எனக்கே வாய் உருவும் அந்த அளவுல டேஸ்ட். அது இந்தாங்கம்மா எவ்வளவு இருக்கு நினை பாருங்க. ஜோ என்ன தேனி ஜோ தந்தா சரியா தந்துருக்கேன். 20 ஜோ. பீட்டர் அண்ணா கூட மகன் மிக மிக நன்றி ஐயா. எனக்கு மாசம் நீங்க காசு அனுப்புறீங்க. உண்மையா அந்த தயவால நானும் வாழ்றேன். அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் முடியுது. மற்றது நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. ஏனண்டா அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் இந்த சேவை செய்கிற பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அதுகளும் என்ன 4 பேருக்கு உதவி செஞ்சு ஒன்றைக்கணும் தங்க. நீங்க மிக நல்லா இருக்கணும். இறைவன் உங்களை பார்த்துக்கொள்வார். அதே மாதிரி உங்களோட குடும்பம் அவ்வளவு நல்ல வாழ்த்துக்களோட நீங்க வாழணும். அவ்வளவுதானே ஐயா. என்னால வேற பெருசா கழிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுங்க. சரி, இவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்து நம்மளோட அலப்பறைகளை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் மக்களே. பாய் சொல்லுங்க. பாய் அம்மா. பாய். பாய் சொல்லுங்க. பாய். ஓகே.